கல்வி சதகம் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் கல்வி சதகம் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தங்களோட தொடர்ந்த ஆதரவிற்காக. நாம் இன்றைய வீடியோ பதிவில் பார்க்க போகிற தலைப்பு கொஸ்டின் டேகு தேர்வு நோக்கில் தான். குறிப்பாக நீங்கள் ஒரு 10, 11, 12 படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம், அல்லது போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களாக டெட்டு ப்ளஸ் TNPSC தேர்வுகளுக்கான பதிவு தான். வாங்க நம்ம இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா பி-வெர்ப்ஸ். இந்த பி-வெர்ப்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், நம்மளோட கல்வி சதகம் சேனலில் வெர்பை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். பாருங்கள், ஐகார்டில் பிளிங்க் ஆகுதா, அதை டச் பண்ணி அந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு வாங்க. பி-வெர்ப்ஸ்னால் மொத்தம் 5: ஆமு, இஸ்ஸு, ஆறு, வாஸ் அண்ட் வேறு. இந்த 5 வார்த்தைகளை வைத்து நாம் இந்த கொஸ்டின் டேக்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம், இந்த வார்த்தைகளை வைத்து கேள்விகள் கொடுத்தால் இவ்வாறான கேள்விகளுக்கு பதில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட். இப்போ ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சீரீஸ் ஆஃப் சென்டென்ஸ். அப்போ நம்ம ஆன்சர் நெகட்டிவில் இருக்கணும். இது பேஸாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது தான். பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள், ஏ ஆமின்ட் ஐ, பி பாருங்கள் ஆரின்ட் ஐ, சி பாருங்கள் எயின்ட் ஐ, டி பாருங்கள் ஆம் ஐ. ஸோ அப்போ இஃப் கொஸ்டின் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னா ஆன்சர் வில் பிகம் நெகட்டிவ். ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் டேக்கை பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக வீடியோ பதிவு போட்டிருக்கோம். ஐகார்டில் பிளிங்க் ஆகுதா, அதையும் டச் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பக்கா கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா இது ஒன்லி ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, பட் அது டீட்டெயில்டு டீச்சிங். ஸோ அப்போது ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன சார் வரும், என்ன சார் ஆன்சர்ஸுங்கிறீங்க? இப்போ 2 தேர்வுகள் வருமா, இல்லை 2க்கு மேற்பட்ட தேர்வுகள் வருமா? சார் 2 தேர்வுகள். நம்மளுடைய கேள்வியில் ஆம் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டு இருந்தால் அவர் ஆன்சர் ஷுட் பி ஆரின்ட் ஐ அண்டு எயின்ட் ஐ. இந்த 2 தேர்வுகளில் ஏதேனும் ஒரு தேர்வை நீங்கள் தேர்வு பெற்றால் உங்களுக்கு நிச்சயமான பலன் கிடைக்கும். இதே இது நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆங்கிள்லையும் கேட்பாங்க. எப்படின்னா ஆம் எ ஸ்டூடெண்ட். அப்போ அதாவது ஐயுக்கும் இந்த இம்முக்கு இடையில் அப்பாஸ்ட்ரஃபி போட்டிருப்பாங்க. அப்போயும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இது ஆமுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஆம் அப்படின்வாங்க. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி இருந்தாலும் உங்களோட பதில் ஆரின்ட் ஐ எயின்ட் ஐ. சூப்பர். செகண்ட் ஒன் பாருங்களேன், ஐ ஆம் நாட் அ ஸ்டூடெண்ட். அப்போ நாட்டுன்னு வந்துருச்சா, அப்போ ரிசல்ட் என்னன்னு பாருங்கள். பதில் என்னவாக இருக்கணும், பாசிட்டிவில் இருக்கணும். ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஆமின்ட் ஐ, ஆப்ஷன் பி ஆரின்ட் ஐ, ஆப்ஷன் சி எயின்ட் ஐ, ஆப்ஷன் டி ஆம் ஐ. ஆன்சர் என்னையா, ஆம் ஐ. வெரி குட். தேர்ட் ஒன் பாருங்கள், தே வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வேர் அப்படின்னு வந்திருக்கு, இது ஒரு பி-வெர்ப்ஸ் தான். அப்போ கொடுக்கப்பட்ட வாக்கியமானது பாசிட்டிவில் இருக்குது. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஏ வேரின் தே, பி வேர் தே, சி டூ தே, டி டோன்ட் தே. எக்ஸாக்ட் ஆன்சர் வாட், வேரின் தே. வெல் டன். ஃபோர்த் ஒன் பாருங்கள், தி வேரின் குட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கொஷின்லேயே நம்மளுக்கு வேரின்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆன்சர் என்னவாக இருக்கணும், பாசிட்டிவில் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நெகட்டிவில் கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா ஆன்சர் என்னவாக இருக்கணும், பாசிட்டிவ். ஆப்ஷன் பாருங்கள், ஏ வேரின் தே, பி வேர் தே, சி டூ தே அண்ட் டி டோன்ட் தே. ஆன்சர் பி. வெல் டன். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், நோ ஒன் இஸ் அக்செப்டட். இந்த சீரீஸ் நம்ம பார்த்துருக்கோம். சப்ஜெக்டில் நோ ஒன் அப்படிங்கிற வார்த்தை வந்தால் அதற்கான ப்ரொனவுன் என்னன்னு பார்த்தோம், தேன்னு பார்த்தோம். உங்களுக்கு நான் முன்னாலே க்ளூ கொடுத்துட்டேன். அப்போ தேன் இருந்தால் நம்மளோட பி-ஃபார்ம் வெர்பு என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஆன்சரில் ஆர் என்று இருக்க வேண்டும். ஆனால் கொஷினில் இஸ்ன்னு தான் கொடுத்துருப்பாங்க. ப்ரெசென்ட் சீரீஸில் ஆமோ அல்லது இஸ்ஸோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஆறாக மாற வேண்டும். இதை தாண்டி உங்களுக்கு வாஸ் கொடுத்துருந்தால் அது வேறாக மாற வேண்டும். ஏன்னா நம்மளோட ஆன்சரில் அங்கே வரக்கூடிய சப்ஜெக்டானது தே. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஆர் தே, பி ஆரின் தே, சி இஸ் தே, டி இஸ் நோ ஒன். அப்போ பாருங்கள், நோ ஒன் இஸ் அக்செப்டட் அப்படிங்கிறப்ப நான் நோ ஒன்னா தேன்னு சொன்னேன்னா அப்போ என்னது, இது ஆக்சுவலாக என்னது, கொடுக்கப்பட்ட அந்த வாக்கியமானது நெகட்டிவ். ஏன்னா நோ ஒன் இஸ் அக்செப்டட், யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் பாசிட்டிவ், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நெகட்டிவ். அப்போ ஆன்சர் எதில் வரணும், பாசிட்டிவில். ஸோ த எக்ஸாக்ட் ஆன்சர் இஸ் ஏ, ஆர் தே. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், தெர் இஸ் எ டெம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஜெக்ட் திஸ் தட்டு வந்தால் தான் ப்ரொனவுன் இட்டு போடணும். தேர் வந்தால் தேர் தான் போடணும். இது நம்மளுக்கு ஒன்றும் இஷ்யூ கிடையாது. கொஷின் பாசிட்டிவில் இருக்குது, ஆன்சர் நெகட்டிவில் இருக்கணும். ஆப்ஷன் பாருங்கள், இஸ் தேர், ஏ, பி இஸ்இன்ட் இட், சி இஸ் இன் தேர், டி இஸ் இட். எக்ஸாக்ட் ஆன்சர் வாட், சி. வெல் டன், யா, சூப்பர். தென் செவன்த் ஒன், திஸ் இஸ் மை நியூ பைக். அப்போ திஸ் தட்டு வந்தால் என்ன சொன்னேன், ப்ரொனவுன் இட்டாக மாற வேண்டும். வாங்க நம்ம ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். ஆப்ஷன் ஏ இஸ்இன்ட் திஸ், ஆப்ஷன் பி இஸ்இன்ட் இட், ஆப்ஷன் சி இஸ் திஸ், ஆப்ஷன் டி இஸ் இட். ஸோ கொடுக்கப்பட்ட கேள்வியானது பாசிட்டிவ், ஸோ ஆன்சர் வில் பிகம் நெகட்டிவ். ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் பி, இஸ்இன்ட் இட். வெல் டன்.
எய்த் ஒன் பாருங்கள், ராணி வாஸ் இன் மை கேர்ள் ஃப்ரெண்ட். அப்போ ராணி என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, வாஸின்ட். அப்போ நெகட்டிவில் இருக்குது, ஆன்சர் பாசிட்டிவ். அப்போ ராணின்னு வந்தால் ராணின்னு எழுதணுமா சார்? பாருங்கள், நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ வாஸ் ராணி, ஆப்ஷன் பி வாஸ் ஷீ, ஆப்ஷன் சி வாஸின்ட் ராணி, ஆப்ஷன் டி வாஸின்ட் ஷீ. அப்போ ராணிக்கு வந்து என்ன பண்ணணும், ஷீங்கிற வார்த்தையை தான் பிக் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸாக்ட் ஆன்சர் நீங்கள் பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி, வாஸ் ஷீ. சூப்பர். த நைன்த் ஒன் பாருங்கள், சோமு வாஸ் டயர்டு எஸ்டர்டே. அப்போ சோமு எப்படி இருந்திருக்காரு, ரொம்ப டயர்டாக இருந்திருக்காரு நேற்று. எதையுமே பார்க்க வேணாம், வாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். அப்போ கொடுக்கப்பட்ட வாக்கியமானது பாசிட்டிவ். வாங்க ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏ வாஸ் சோமு, பி டு ஹி, சி வாஸின் ஹி, டி டஸ்இன் ஹி. எக்ஸாக்ட்லி த கரெக்ட் ஆன்சர் இஸ் சி, வாஸின்ட். சோமுங்கிறது ஒரு மேல், அப்போ ஹி, வாஸின்ட் ஹி. தென் 10th ஒன், திஸ் இஸ் லாஸ்ட் ஒன் ஃபார் பி ஃபார்ம் வெர்பை வச்சு நம்ம கொஷின் டேக்கில் பார்க்க போகிறோம். சம்மன் இஸ் பிஹைண்ட் த கேட். சம்மன் வந்து என்ன சொல்லியிருக்கேன் நான்? வெரி குட், சூப்பர். ஹீ அல்லது ஷீ தான் நம்மளுடைய ப்ரொனவுனாக இருக்க வேண்டும். பாருங்க, நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏ isn't they, B is they, C is he, then D isn't he. கொடுக்கப்பட்ட வாக்கியமானது பாசிட்டிவ், ஆன்சர் will become negative. So the exact answer is well done, D isn't he. ஸோ இதோட நம்மளோட இன்றைய பதிவு நிறைவு பெறுது. உங்களோட ஆதரவிற்காக கல்வி சதகம் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நம்மளோட வீடியோ பதிவு எஃபெக்டிவாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதுபோக பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் இந்த கொஷின் டேக் சம்மந்தமாக அடுத்தடுத்த பதிவுகள் கொடுக்குறோம். இதில் பி வெர்பை கொடுத்துருக்கோம், அடுத்துல டூ வெர்பும் ஹேவ் வெர்பும் கொடுக்குறோம், அடுத்து மெயின் வெர்ப் பற்றி கொடுக்குறோம். இப்போ ஒவ்வொரு பதிவும் நாங்கள் செப்பரேட்டாக கொடுக்குறோம். நீங்கள் உங்களுடைய போட்டித் தேர்வுகளிலேயும் இருக்கட்டும், உங்களுடைய ஆனுவல் எக்ஸாம்லேயும் சரி, முழு மதிப்பெண் பெறுவதற்கு கல்வி சதகம் சேனல் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மாணவர்களே. மீண்டும் சந்திப்போம் சிந்திப்பதற்காக. இது உங்கள் கல்வி சதகம், உங்கள் வாழ்வின் வெற்றி சதகம்.